ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம இருக்கிறது சென்னை இஏ மாலில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கார் ஆடியோவோட ஒரு எக்ஸிபிஷனில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்படிஷன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். லைனாக கார்ஸ் நிறைய இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கார்லையும் ஒரு மாதிரியான ஆடியோ ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ பட்ஜெட்டெல்லாம் கார்ஸ் இருக்கா ஆடியோக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நான் வீடியோ இன்னைக்குள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டேல இங்கே நடக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டெமோ பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எம்மா அப்படிங்கிற இந்த காம்படிஷன்னா என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம வேறு கண்ட்ரியில் மட்டுமே பார்த்துருக்கோம். இப்போது ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்மா இந்தியா அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு சிஇஓ, அப்படி இந்தியா ஆப்ரேஷனோட சிஇஓ அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட மிஸ்டர் கார்த்திக் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஈவெண்ட்டை பற்றி நிறையா நம்ம கேட்கலாம். சார், இப்போ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலி என்ன, இதில் ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இதில் என்ன நடக்குது, அதே மாதிரி ஒரு 4 கேட்டகரி நமக்கு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் மெனக்கட்ட விஷயங்கள் அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு பிர்லாஸ் பார்வை இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணதுக்காக. இந்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சாங்ஷன்ட் இன்டர்நேஷ்னல் கார் ஆடியோ காம்படிஷன். குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ், டிஃபைன்ட் ரூல்ஸோட ஒரு கார் ஆடியோ காம்படிஷன் நடக்கிறது எம்மா அசோசியேஷன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வெளி கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு எப்போவுமே ஏன் வை நாட் வி ஷுட் ஹேவ் சம்திங் லைக் திஸ் இன் இந்தியா அப்படின்னு தோணுச்சு. இந்த இண்டஸ்ட்ரி கார் ஆடியோ இண்டஸ்ட்ரி பேசிக்காக 12 வோல்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். கார் ஆடியோ ஆக்சசரிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதை 12 வோல்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இது ரொம்ப அன்ஆர்கனைஸ் செக்டர். ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகிறதுக்கு வி நீட் சம் கைண்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் கைட்லைன்ஸ். அதுக்கு இது இந்த மாதிரி எம்மான்ற காம்படிஷன் கண்டிப்பாக இட் லே அ குட் பிளாட்ஃபார்ம் டு டிஸ்டிங்விஷ் த ரைட் ப்ரொசீஜர்ஸ், ரைட் ப்ராக்டிசஸ் ஆஃப் இன்ஸ்டலேஷன். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்ட்டே தெரியாது. ஸோ ஐ திங்க் நம்ம ஊர் மக்களுக்கு இதை கொண்டுட்டு வந்தால் தே வில் நோ வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். நம்மளால் ஒரு விஷயத்த நல்லது கெட்டது ஐடென்டிஃபை பண்ணணும்னா வி நீட் அ ப்ராப்பர் பெஞ்ச் மார்க் ஆஃப் வாட் இஸ் குட். இல்லைன்னா நம்மளால் நல்லது கெட்டதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் கம் ஃபார்வர்ட் டு எக்ஸிபிட் தேர் ஒர்க், ஸ்கில் செட் அண்ட் டு லேர்ன் அண்ட் டு இம்ப்ரூவ். அதுதான் இந்த எம்மாவோட மோட்டிவ். சூப்பர். இப்போ சார், இப்போது இந்த கார் ஆடியோ அப்படிங்கிறதுல நீங்கள், அதுவும் இந்த எம்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஇஓ லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக என்ன காரணமாக இருக்கும்? இந்த ஒரு ஆடியோ அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் எப்படி உங்களை ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகுது. என்னோடய கம்பெனி பேர் ஸ்பீட் ஃப்ரீக்ஸ். நிறைய இடத்துல போய் நிறைய இதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி படிச்சிருக்கேன். I've done my sound engineering. So I felt it is time to contribute back to the industry. அதுக்காக இதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக ஆக்கலாம், ஆர்கனைஸ் ஆக்கலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ ஐ தாட் we should have something like this which is going to change the entire car audio industry for better. இப்போது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கலாம் ஒரு 4 கேட்டகரியில் வர்றாங்க சார். 4 கேட்டகரி பற்றி சொல்லுங்கள். ஓகே, 3 ஃபார்மேட் இருக்குது. எஸ்பெஷலி இந்தியாவுக்கு நாங்கள் 3 ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இஸ் கால்ட் அஸ் சவுண்ட் குவாலிட்டி, செகண்ட் ஃபார்மேட் இஸ் கால்ட் அஸ் ESQL, தேர்ட் ஃபார்மேட் இஸ் கால்ட் அஸ் ESPL. இதில் எஸ்கியூன்றது சவுண்ட் குவாலிட்டி. ஒரு காரோட ஆடியோ சிஸ்டம் எவ்வளோ ப்ரிசைஸ்டாக
ஒரு கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ண கண்டென்ட்டை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணதோ விதவுட் எனி அடல்ட்ரேஷன் ஆர் எக்ஸாஜரேஷன் ஆர் டீக்ரடேஷன் தட் வி கால் ஆஸ் அ வெல் இன்ஜினியர்ட் சவுண்ட் சிஸ்டம். இதுக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் த நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஆர் வாட்டேஜ், இட்ஸ் அபவுட் ஹவு யூ டிசைன் த சிஸ்டம், ஹவு டு இன்ஸ்டால், ஹவு டு கேலிப்ரேட் அண்ட் டியூன். இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ப்ராபப்ளி திஸ் வுட் பி லேயிங் அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்ப்போம். என்ட்ரி கேட்டகரி, ஸ்கில்ட் கேட்டகரி, மாஸ்டர் கேட்டகரி அண்ட் எக்ஸ்பர்ட். அண்ட் இந்த ஈச் ஆஃப் த கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, டிபெண்டிங் ஆன் த பட்ஜெட், டிபெண்டிங் ஆன் த லிமிடேஷன்ஸ், டிபெண்டிங் ஆன் த இன்ஸ்டலேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக எலாபரேட்டாக போனால் தான் அது வந்து நிறைய புரிஞ்சிக்க முடியும். பட் ஜஸ்ட் டு கிவ் அ அவுட்லைன், நிறைய கேட்டகரிஸ், நிறைய கிளாஸஸ். அண்ட் ESQLலையும் அதே மாதிரி லிமிடெட் அன்லிமிட்டட்ன்ட்டு இருக்குது, ESPLலையும் லிமிட்டட் அன்லிமிட்டட் இருக்குது. ESQL இஸ் ஆல் அபவுட் காருக்கு வெளியில் எவ்வளோ லவுடாக ப்ளே பண்ணாலும் கிளியராக இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ESQLக்கு இன்றைக்கி எதுவும் காம்படிஷனில் கார்ஸ் இல்லை, பட் ESPLக்கு இருக்குது. ESPL என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ப்ரெஷர் லெவல்ஸ் இன்சைட் த கார். ஸோ பெரிய பெரிய சப்வூஃபர்ஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் சவுண்ட் ப்ரெஷர். இதை வந்து ஒரு ப்ரெஷர் மீட்டரை வச்சு டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஃபன். தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அவங்க வந்து பார்க்குற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், ரொம்ப ரசிக்கிறாங்க. ப்ராப்ளி எவ்ரி இயர் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கூட நம்மளோட அண்ணன் இருக்காரு. வணக்கம் வணக்கம், அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். திருப்பூர் அண்ணன் இருக்காரு நம்ம கூட. அண்ணா எப்போ வந்தீங்க, இந்த ஈவெண்ட் எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. நைட்டு வந்திருந்தேங்க. ஈவெண்ட் என் வாழ்க்கையிலேயே நான் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இந்த அளவுக்கு முதல்ல வந்து நம்ம ஆடியோவில் வந்து ஜீரோ நாலேஜ், இதை பற்றி என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இப்படி ஒரு என்னது அம்மாவா எம்மாவா எம்மா எம்மா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து. ஆனால் உண்மையாக கிட்டத்தட்ட ஒரு 110 கார் பக்கம் வந்துருக்குதுங்களாமா. நம்ம இப்போ தான் அந்த 10 கேட்டகரிலாம் வந்து ஏதோ ஃபாரின்ல இருந்தெல்லாம் இது வந்திருக்காங்களாமா, நடுவர் இருக்க ஜட்ஜ் எல்லாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொரு காராக செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா இங்கே இருக்கிற காரில் ஆடியோ? அதெல்லாம் ஒரு 6 வண்டி 7 வண்டி தான் கேட்டேன். தலை சுற்றி போயிட்டு வந்துட்டேன். சாமி இது இப்படியே பைத்தியம் பிடிச்சிட மாட்டேங்குது எனக்கு. இப்போ நம்ம காருக்கு பண்ணிக்கிறத பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்ப நம்ம கார்லயே அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிக்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம கார் இவ்வளவு சூப்பரா இருக்குது. மற்ற கார்ல ஏறிக்கு வந்து அது அந்த எக்ஸ்யூவில ஏறிக்கு வந்து கேட்டனுங்க. அடே சாமி, 20 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாருங்க. லட்சங்கள் என்னன்னு கூட இங்க மதிப்பு கணக்கு இல்லை, லட்சத்துக்கு கணக்கும் இல்லை, மதிப்பு இல்லை லட்சத்துக்கே. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆடியோ வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையாலுமே இவ்வளோ ஆடியோ பிரிவுகள் இருக்கிறாங்களா அப்படின்னு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. ஆல் ஓவர் இந்தியால இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்ப தெலுங்கானால இருந்து கூட ஒரு வண்டி வந்திருந்து பாத்திருந்தேன், ஸ்கோடா. அவ்வளவுதான் மாட்டி வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. உண்மையிலும் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாலுமே என் லைஃப், என் வாழ்க்கையில முதல் முறை இப்படி ஒரு ஆடியோ, அது இவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இது நாங்கள் எதிர்பார்த்தது தான் இது. ஏன்னா நம்ம வந்து நாங்கள் நிறைய ஆடியோவில் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம டெல்லியிலேருந்து, ஹைதராபாத்லேருந்து அவங்களோட லெவல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்த விதங்கள் வேற, அவங்களோட செட்டப் வேற மாதிரி இருக்குது. கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் ஆடியோவில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக உண்மையாலுமே கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்காதுல்ல பார்க்குறதுக்கு. ஆமாம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் எந்த ஊர்ல இருந்து இங்கே டிஸ்பிளே வச்சிருக்கீங்க? உங்களோட அந்த பிராண்டோட நேம் என்ன? கோயம்புத்தூருக்கு நாங்கள். ஓகே. ஐவே ஆட்டோமோட்டிவ்ங்கிறது நம்ம பிராண்டோட நேம். ஓகே. ஸோ நீங்கள் கார் ஆடியோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்களா இல்லை கார் அக்சஸரி? இல்லை, ஆட்டோமோட்டிவ் எல்லா ஒர்க்ஸுமே பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த நம்ம பார்க்குறது ஒரு போலோ வண்டி நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க. இதுல என்ன ஸ்பெக்ல நீங்க ஆடியோ பண்ணிருக்கீங்க? இட்ஸ் ஃப்ரண்ட் 3-வே ஆக்டிவ் பண்ணிருக்குங்க. ப்ராப்பர் எஸ்கியூ செட்டப்ல இருக்கு. ஓகே. ஃப்ரண்ட் 3-வே பண்ணிருக்கோம், ஃபுல் ஆக்டிவ். ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸோடைய M6ங்கிற மாடல் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஃபுல் ஆக்டிவ். அண்ட் டிஎஸ்பி வந்து ஹெலிக்ஸில் அல்ட்ராங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு பார்த்தீங்கன்னா Q10ங்கிற சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு மோனோபிளாக்கும் M1Xங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிவைஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சோனியோட ES9500ங்கிற பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஓவரால் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ வரும்? இட்ஸ் 4.8 lakhs வரும்.
4.8. ஓகே. இப்போ நீங்க என்ன கேட்டகரியில இங்க கம்ப்ளீட் பண்றீங்க? இட்ஸ் ஸ்கில்டு அன்லிமிட்டட்ல நாங்கள் பண்ணுறோம். அந்த ஸ்கில்ல என்ன உங்களுக்கு ஆக்சுவலா வெரிஃபை பண்றாங்க? ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்குறாங்க. அப்புறம் டிசைன்ஸ் தே கேன் டூ இட். பட் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயர் கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஸ்டலேஷன். ஓகே. இப்போ ஜட்ஜிங் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? இல்லை, இனிமேல் தான். ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சார், யூ ஆர் ஃப்ரம் Andhra? I'm from Andhra, Hyderabad. Okay. What's your brand name? My brand name, my showroom name is Audio Tuners. Okay. You do only audio or car accessories? No, only audio. Uh-huh. It's professional car audio. Oh, you do only Only car audio. Okay. For music lovers. Oh, okay. Super. So here you displayed, I think, Superb, right? Yes. Okay. So what's the spec you are using here? Maybe In this car, actually, totally 3 brands I'm using. One is Helix, one is Focal, and one is Alpine. 3 brands totally. Oh, okay. And you are conducting in which category? Master. This is Master SQ. Okay. Master SQ and 5,000 euros below Okay. this setup. Okay. So you used only one sub or? No, only one sub. This is 600 watt RMS Focal sub. And another one is DSP amplifications, everything is Helix. Okay. And the speakers, the front speakers and rear speakers, Focal, K2 power. Front is 3-way active setup and back is 2-way active setup. And the central speaker, the center stage is Alpine, and which is the source unit is Alpine HDS 990. That head unit, that specialty is 24-bit 190 gigahertz, and that fabrication, everything done. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க ஒரு லம்போகினி நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த கலரும் காரும் எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டால் வந்து நீங்க பார்க்க முடியும். ஒரு அப்போல்ஸ்ட்ரியோட ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. நம்ம உள்ள போய் நம்ம பார்க்கலாம். ஹாய் சார். Hi, உங்களோட நேம் சார்? my name is Ashwath. ஓகே. ஸோ ஆக்சுவலி உங்களோட பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக அப்போல்ஸ்ட்ரிலாம் இருக்குது. பட் உங்களோட யூனிக்னஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்கள். So எங்க யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா we are also the upholstery manufacturers. So காருக்கு யூஸ் பண்ற இன்டீரியர் upholstery எல்லாமே நாங்க manufacture பண்றது in our own facility. You mean leather-ஏ நீங்க நாங்க manufacture பண்றது. And whatever works you see inside the car, in the particular carல பாத்தீங்கன்னா எல்லாமே it is done in house. We don't outsource anything. All done using our own machinery and labor. Okay. And what sets us apart is we are the sole distributors of Alcantara. So Alcantaraன்றது பாத்தீங்கன்னா it's a fabric, very premium fabric. Used in all high-end sports cars like Ferrari, Lamborghini, Rolls-Royce, Bentley, all cars. So அதுக்கு வந்து we are the sole distributors of Alcantara. So we have used that material in the car. நீங்க கார் உள்ள பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. இப்போ உங்களோட அவுட்லெட் அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்க இருக்குது? So எங்க அவுட்லெட் பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்கு, வாலூர் கோட்டம்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸ் மட்டும் தான் இருக்குமா இல்ல we work on all cars available in the Indian market. எல்லாத்துக்குமே நாங்க பண்றோம். ஓகே. ஸோ கண்டிப்பா ப்ராபப்லி வெரி சூன் நம்ம மீட் பண்ணலாம் உங்களோட பிளேஸ்ல. Definitely. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 100%. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில அதுவும் தாம்பரம்ல இந்த ஒரு பேர் நம்ம பார்த்திருப்போம், காரோ கேர் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து காரை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். உங்க பேரு? விஜய் சார். ஓகே. ஸோ ப்ரோ கண்டிப்பா நிறைய வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ப்ரோ இப்போ உங்களோட கார்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி ஆடியோ பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. சார் இதுல கம்ப்ளீட் ஆக்டிவ் செட்டப் சார். ஃப்ரண்ட்ல வந்து ட்வீட்டர்ஸ் அண்ட் மிட் பேஸ் வந்து மிட் ரேஞ்ச் வந்து ஃபோக்கல் உட்டோபியா எம், கீழே மிட் பேஸ் வந்து சிடிடியோடது சார். ஓகே. இது ப்ராசஸர் வந்து அல்பைனோட ஸ்டேட்டஸ் ஜாப்கோ ஆம்ப் பவர் பண்ணுது. ஃப்ரண்ட்ல வந்து மிட் பேஸையும் மிட் ரேஞ்சையும். ஓகே. ட்வீட்டர் வந்து ஓல்ட் ஸ்கூல் ஆம்ப் ஜெனசிஸ் அது பவர் பண்ணுது. அண்ட் ஜேஎல் ஆடியோ சபூஃபர் அதை வந்து அல்பைன் மோனோ பவர் பண்ணுது. இப்போ என்ன கேட்டகரியில நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்க? எக்ஸ்பர்ட் லிமிடெட் சார். ஓகே. இந்த எக்ஸ்பர்ட் லிமிட்டட்ல என்ன மெயினா உங்களுக்கு ஜட்ஜ் பண்றாங்க? சார் கம்ப்ளீட் எஸ்கியூ தானே சார். கம்ப்ளீட் ஐ மீன் லவுட்னஸ் அப்படின்னு சொல்லலாமா? எஸ்கியூங்கறப்போ எவ்வளவு சவுண்ட் குவாலிட்டி மட்டும் சவுண்ட் குவாலிட்டி மட்டும் முடிஞ்சிருச்சு அவங்களோட ஜட்ஜிங்? இல்ல சார், ஆஃப்டர் லஞ்ச், போஸ்ட் லஞ்ச். ஓகே. இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு இருக்கு? சார் இதில் உட்டோப்பியாவோடது மட்டும் பார்த்தீங்கன்னாலே எப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட்ல வந்து அது 4 lakhs வருது சார். ஓகே. இது கம்ப்ளீட் ஆடியோன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு 10 lakhs கிட்ட வந்துடும் சார். ஆல் தி பெஸ்ட். ஷூர், தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட நம்மளோட சுரேஷ் ப்ரோவும் இருக்காரு. அவரும் வந்து இங்க கம்ப்ளீட் பண்றாரு. ப்ரோ, நீங்க இப்போ என்ன கார் போட்டிருக்கீங்க, என்ன ஸ்பெக்கில் வந்து நீங்க டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க? இது வந்து ஈகோ ஸ்போர்ட்லன்ற ஒரு கார்ல பண்றது. இப்போ இது வந்து ஸ்கில்டஸ் கேட்டகரி இருக்கும், ஸ்கில்ட் அன்லிமிட்டட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ வேல்யூ வந்து இதுக்கு விஷயம் இல்லை. இந்த சிஸ்டம் வந்து பைனியர்ல 5090
எக்ஸிஸ்டிங் மாடல் தான். சோர்ஸ் வந்து நாங்கள் பீகான் மூலியமாக அதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பீகான் மூலியமாக ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஆடிசனில் டீசஸும் பேக்லேருந்து ஓச்சேவோட கோஆக்சலும் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஆம்பிளிஃபர் வந்து டிஎஸ்பி வித் ஆம்பிளிஃபர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 12.14 சொல்லிட்டு ஃபோர்ஸா அப்படின்ற மாடலில் 10 சேனல் ஆம்பிளிஃபர் அண்ட் 14 சேனல் ப்ராசஸர் வரும். இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? இதோட பட்ஜெட் அரௌண்ட் ஒரு 11 to 12 lakhs வரைக்கும் வரும். ஓகே. இப்போ நீங்கள் எத்தனை கார் இங்கே டிஸ்பிளேல போட்டிருக்கீங்க? நம்ம ஷோ மூலமா 4 கார் ரிலீஸ் பண்றோம். 2 கேட்டகரி ஸ்கில்டுல, 2 கேட்டகரி, ஒரு கேட்டகரி மாஸ்டர்ல, ஒரு 2 கேட்டகரி வந்து ஒரு கேட்டகரி வந்து என்ட்ரிலையும் நாங்க கொடுத்துருக்கோம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்ஸ். ஸோ இங்கே இன்னொரு கார் நம்ம பார்க்குறோம், விவி கார்ஸ், சென்னையில் ஓஎம்ஆர்ல, கரெக்ட்டுங்களா? ஓகே சார். உங்களோட நேம் சார்? வடிவேல் சார். ஓகே சார். இப்போ இந்த கார் பற்றி சொல்லுங்க. இதில் என்ன கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இதில் என்ன கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? எம்மா கேட்டகரியில் எக்ஸ்பர்ட் அன்லிமிட்டெட்ல நம்ம வச்சிருக்கோம். இதில் ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் ஆல்பைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அவுட்லேண்டர் சிஸ்டம் ஆல்பைனு. முன்னாடி வந்து ஃபோக்கல் K2 3-way சீரியஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீலிக்ஸ் ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அல்பைன் ஸ்டேட்டஸ் சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். MK2 DSP யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 ரொம்ப ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு சொன்னா எவ்வளோ? இதோட பட்ஜெட் அப்ராக்சிமேட் உங்களுக்கு ஒரு 6 lakhs rupees வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிடலாம். ஓகே. இப்போ இதோட ஜட்ஜஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா? ஜட்ஜஸ் ஒன்றும் பார்க்கல, வெயிட்டிங்கில் இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். யா, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த எபிசோடு இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டேவோட கேப்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு வந்து ஒரு விசிட் வந்து கொடுங்க. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.